இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற போல் மசாலா பூரி பண்ண போகிறோம். இந்த மசாலா பூரி நம்ம ரோட்டு கடைகளில் சாப்பிட்றப்போ நினைப்போம் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம். கடைகளில் கொடுக்குற மாதிரியே இந்த மாதிரி குழம்புலாம் ஊற்றி மேலே மிக்சரு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் மசாலா பூரி நம்ம வீட்டிலையே பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மசால் பூரி பண்ணுறதுக்கு முதல்ல பூரி ரெடி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் 1 கப் ரவை, வெள்ளை ரவை, வறுக்க வெல்லம் தேவையில்லை, அப்படியே போட்டுக்கோங்க. அதே அளவு கப்பில் 1/4 கப் மைதா, தேவையான உப்பு கலந்துக்கலாம். நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணி போடுறேன். 100 கிராம் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து போட்டுக்கிறேன். பட்டாணியை எப்போயுமே முன்னாடியே ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும். மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தண்ணி ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கும் பயரும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் மஞ்சள் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணியில் எந்த பட்டாணி வேணாலும் சேர்க்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் விட்டு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சாலே ஒரு 5-6 விசில் விட்டாலே இந்தளவுக்கு நல்லா மைய வெந்துடும். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா கொல கொலன்னு வந்துடும். நல்லா கொல கொலன்னு இருக்கணும். அப்போ தான் மசாலுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வதக்கிறதுக்கு தான் ஊற்றிருக்கு. இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். வதக்குனதை அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிக எண்ணெயெலாம் இதுக்கு தேவையில்லை, கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். அவ்வளோதான். இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி, வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு, தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு. நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்போ உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அது கொஞ்சம் பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான். தண்ணி வேணால் இன்னி கொஞ்சம் உங்களுக்கு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தலை, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது
ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ பூரி போட்டுக்கலாம். பூரி செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கலாம். எப்போயும் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரியே தேய்ச்சிக்கலாம். மாவு போட்டு இது போல் தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இது போல் சின்ன மூடி எடுத்து கொஞ்சம் ரவுண்டு போட்டுக்கலாம். இது போல் மூடி வச்சு இப்படி அமுத்தி எடுத்திங்கன்னா இப்படி தனித்தனியாக வரும். இதை மறுபடியும் உருட்டி மறுபடியும் இதே போல் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. இந்த பூரி வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வராது. கடையில் வாங்குறது ஒரு மாதிரி மாவு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி பூரி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலுக்கு மசால் எப்படியோ வீட்டில் செய்கிறோம், அது கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து இந்த மாதிரி பூரியும் செஞ்சுக்கலாம். இதே போல் எல்லா பூரியவும் கலர் மாறுற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூரியாக இந்த மாதிரி உடச்சிக்கலாம், உடச்சிட்டு வச்சுக்கலாம். இதில் மசால் ஊற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி உடைக்கிறோம். ஒரு பிளேட்டில் இது போல் பூரியை வச்சுட்டு அதுக்கு மேலே வெங்காயம், அந்த பூரிக்குள்ளே போகிற மாதிரியே வெங்காயம் போடுங்க. அதில் நம்ம பண்ண மசாலா, அதுக்கு மேலே கொஞ்சம் ஓமப்பொடி, நம்ம கடையிலலாம் போய் இந்த மாதிரி மசால் பூரி சாப்பிட்டோம்னா இது போல் தான் ஓமப்பொடியெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு கொடுப்பாங்க. மேலே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை. இது கூட மேலே நீங்கள் 2-3 கேரட் கூட போட்டுக்கலாம். லைட்டாக மேலே மசால். அவ்வளவுதான். ரோட்டு கடையில் செய்கிறா போல் நம்ம வீட்டிலையே மசால் பூரி சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் மசால் பூரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.